Dr. Anvarasi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து about vitamin B12 deficiency. நிறைய பேர் வந்து இப்போ விட்டமின் B12 விட்டமின் D டெஃபிஷியன்சி பற்றி ரொம்ப ஒரு பூம் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஆயிலில் கலந்துருக்காங்க. விட்டமின் B12 விட்டமின் D ஃபோர்ட்டிஃபைடு ஆட்டா அல்லது ஆயில் ரீஃபைண்ட் ஆயில்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ முதல்ல விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா நம்ம உடம்புல என்ன மாதிரி சிம்டம்ஸ் வருதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின், ட்ரைனஸ் ஆஃப் ஹேர், ப்ரௌன் ஹேராக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸாக இருக்கும், டல் ஃபேஸாக இருக்கும், டிப்ரெஷனில் இருப்பாங்க. அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப பேல் லுக்கிங்காக இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் மாதிரி ஷைனிங்காக இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு சிம்டம் ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கணும், ஓகே நம்மளுக்கு விட்டமின் B12 நம்மளுக்கு டெஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மைண்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த விட்டமின் B12 என்னென்ன சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட் கிராஸ், அதில் நிறையா விட்டமின் B12 இருக்குது. வீட் கிராஸ்க்கு அப்புறம் மஷ்ரூம்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், இந்த நவதானியங்களில் முளைக்கட்டி வைக்கிறாங்க இல்லையா அம்மா, அந்த முளைக்கட்டின பயிரில் நிறைய விட்டமின் B12 இருக்குது. இது இல்லாமல் நிறைய க்ரீன்ஸில் இருக்குது. மில்க் ப்ராடக்ட்ஸ், பன்னீர், கர்ட் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் B12 இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி விட்டமின் B12 நீங்கள் சோர்ஸை வந்து எடுத்துக்கலாம். மஷ்ரூம் பிடிக்கலையா, மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ விட்டமின் B12 நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்கள் உடம்புல அதோட லெவல்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் விட்டமின் B12 எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அனீமியா, மெகலோபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நர்வ் எண்டிங்ஸ், நம்மளோட நர்வ்ஸ்க்கு, நம்மளோட போன்ஸ்க்கு, நம்மளோட மசில்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக பிரெயினுக்கு. ஸோ பிளட் சப்ளை நம்மளுக்கு போகணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தான் டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரத்த சோகையில் இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருப்பாங்க. அப்புறம் அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பிரிட்டிலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே ரத்த சோகைக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அதான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ விட்டமின் B12 கம்மியாச்சுன்னா உங்களுக்கு அனிமியா வந்துடும். ஸோ விட்டமின் B12க்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு சொல்லியிருக்கணும் அதை எடுத்துக்கோங்க. அண்ட் யூ வில் பி ஆல்ரைட் வித் விட்டமின் B12 as an natural supplement, not as an synthetic supplement. நெக்ஸ்ட் விட்டமின் D. விட்டமின் Dயோட பெஸ்ட் சோர்ஸ் வந்து சன்ரேஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும், வெளியில் வந்து 4 மணிக்கு சாயங்காலம் போய் வெயிலில் விளையாட சொல்கிறாங்கன்னா அந்த சன் ரேஸில் இருக்கக்கூடியது உங்கள் ஸ்கின்ல படுத்து விட்டமின் D வந்து உங்களுக்கு இருக்கும். விட்டமின் D எதுக்கு தேவை அப்படின்னா கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் D ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் வந்து கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியமோட விட்டமின் D எடுப்பாங்க. பிகாஸ் நீங்கள் என்னதான் கால்சியம் சாப்பிட்டாலும் அந்த கால்சியமை அப்சார்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விட்டமின் D ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் D இஸ் நீடட் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். அது எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் சன்லைட்டில் இருக்கிறது இல்லாமல் மஷ்ரூம்ஸில் நிறையா இருக்குது, ஓகேங்களா, சன்ஃப்ளவர் சீட்ஸில் நிறையா இருக்குது, அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லையும் நிறையா இருக்குது. ஸோ விட்டமின் Dயும் விட்டமின் B12 பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சோர்சஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட் இஸ் குட் பை ஃப்ரம் டாக்டர் அன்பரசி.